ஜபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? அடே பொட்டேனே, செய்த பொட்டேனே, பாருடா சனத்தை. இது போதுமா? இன்னும் வேணுமா? இது போதுமா? இன்னும் வேணுமா? ஸோ வெல்கம் டு ஆர்ஜே விஷாத் vlog. இன்னைக்கு நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ அதனால மறக்காம இந்த சேனலுக்கு இப்போ தான் இன்ட்ரெஸ்டட் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்கு போயிட்டு நிறைய பேர் உங்க வாக்குகளை பதிவிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது, ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய பேர் கூட்டம் கூடியிருந்தேன்னு பயத்துல போயிட்டு டக்குன்னு எலெக்ஷன் போட்டு வந்து தூங்கியிருப்பீங்க. நிறைய பேர் இப்பதான் போயிருப்பீங்க. சில பேர் சரி இப்போ போனா க்ரௌடா இருக்கும், ஈவினிங் போகலான்னு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஓட்டு போடுங்க. இந்த ஓட்டு போட முனுக்க இன்னைக்கு கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டான ஃபன்னியான வீடியோ கொஞ்சம் மாட்டியிருக்கு. இது வந்து தேர்தல் யுத்தம், போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம். அதோட இன்னைக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் தடவை ஓட்டு போட்டிருப்பீங்களா? ஸோ நிறைய பேர் எலெக்ஷன் போட்டுட்டோன்னு நிறைய பேருக்கு காட்டுறதுக்காக ஸ்டேட்டஸா அள்ளி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல ஒரு விரல் பிடிச்சி சோங்க நீங்க டெடிகேட் பண்ணுவீங்க யாருக்கு. ஸோ அப்படியே உங்க வாக்குகளை இன்னைக்கு செலுத்திட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓட்டு முக்கிய பிகிலு. ஸோ இனி இப்போ வர மாட்டாங்க, இனி அடுத்த எலெக்ஷன் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ தான் வருவாங்க. அது வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு எவ்வளோ ஓட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம உழைச்சா தான் நமக்கு காசு. சரி, அதனால வீடியோக்குள்ள போகலாம். அது உங்களுக்கு தெரியுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு இப்போ தான் வரீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு வச்சிருக்கேன், போக போக மாற்றம் சில ஓட்டைகள்லாம் இருக்கு. பரவாயில்ல, போக போக கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போகலாம். எலெக்ஷன் வந்தாலே அந்த எலெக்ஷன் ஸ்பீச் வந்து அந்த மேடை பேச்சுங்கிறது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அப்பத்தான் எதையோ செஞ்சு முடிச்ச ஒரு சாதனை மாதிரி அவங்க கண்ணுல தெரியுங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எலெக்ஷன் வந்தாலே நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா? ஸோ பேசாட்டி வேலையிலேயே முட்டை காசு வாங்கிச்சு நிறைய பேர் பேசுகிற கூட்டம்னு இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவர் அறியாமலையான்னு தெரியல, இல்லாட்டி ஃப்ளோலையான்னு தெரியல, இல்லாட்டி டைமிங்கும் ரைமிங்கும் சரியா இருக்குமான்னு தெரியல, சும்மா செதற விட்டுருக்காரு ஸ்பீச்சுகளை. கொஞ்சம் கேட்டுவாங்க, சரி பார்த்துட்டு வாங்க. என் தாயை போன்றுதான் அனைத்து தாய்களை நான் பார்க்கிறேன், என்னுடைய மனைவியை போன்றுதான் அனைத்து பெண்களை நான் பார்க்கிறேன். ஏய் யாரா நோவு? என்னுடைய மனைவியை போன்றுதான் அனைத்து பெண்களை நான் பார்க்கிறேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன பேசுறதுக்காக நீ எப்படி வேணாலும் பேசுவியாடா? அட பாவி, உங்க மனைவியை போலதான். அதுல நோட் என்னன்னா, அண்ணே யோசிச்சுட்டு சும்மா அங்க ஃப்ளோல வர்றதுக்காக ஒரு கம்ப்ளீட் கொடுத்தாரு பாருங்க. என்னுடைய மனைவியை போன்றுதான் அனைத்து பெண்களை நான் பார்க்கிறேன். வேற லெவல் நீங்க நல்லா பாக்குறப்போ நம்ம நாட்டு பெண்களை சரி அவர் வைஃப் மாதிரி தான் அவரோட பெண்களையும் பாக்குறாங்க. அப்படின்னா நீ அடிப்பியா இருக்கும் இல்லையா? வைஃபை ஏசுற மாதிரி ஏசுவியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல இப்படி பேசும்போது வந்திருந்த பெண்களுடைய கணவன்மார்களுடைய ரியாக்ஷன் என்ன வந்திருக்கும்? கையில் வில்லில் அம்பு, கண்டில் குருவியின் கழுத்து. இவங்களா தான் நம்ம நாட்டு அரசியல்வாதிகள். ஸோ அதே மாதிரி வீட்டை பார்க்குற மாதிரி வைஃபை பார்க்குற மாதிரி நாடையும் கொஞ்சம் பார்த்துருந்தா நல்லா வந்திருக்கும். உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க.
யாருக்கிட்ட பேசிக்கிறாங்க? நாடு எங்க போகுது? ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி தாண்டா. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இங்கு மற்றவர்களைப் போல பலவலா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. ரத்த சுருக்கமாக பேசி உங்கள் மத்தியிலே விடைபெற ஆசைப்படுகின்றேன். இந்த நீ செலவழிக்க செலவுக்கு நீ வேற எது செலவழிச்சிருக்கலாம். ஒரு கூட்டத்தை உன்னால கூட்டிக்க இயலலைன்னா நீயெல்லாம் என்ன அரசியல்வாதின்னு நான் கேட்கலங்க. உங்க சார்புல இருந்து யாராரோ கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணனுக்கு எவ்வளவு தில்லு பாத்தியா? ஆள் இல்லாத இடத்துல சும்மா அப்படி கச்சேரி வாசிக்கிறாரு. நூறு நாட்கள்ல 4 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களும் பாவம், அவங்களும் இவங்களோட கூட்டத்தோட வந்தவங்களா இல்லாட்டி அந்த சேருக்கு சொந்தக்காரங்க கூட தெரியல. என்னடா பண்றீங்க? 4-5 நாளாவும் சொன்னல, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ. பார்த்துக்கொள்ளுங்க, ஒத்த ஓட்டுக்காக இவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னா அப்ப நம்மளோட ஓட்டுடைய வெளிவு எவ்வளவு. ஸோ இந்த வீடியோ பார்க்க முழுக்க சம்டைம் இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியாட்டி நான் சொல்றேன் என்ன ஸ்பீச் தான். இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறது ஒரு கட்சி, ஆனா பேசுனது வேற ஒரு கட்சியுடைய ஒரு நபரை பாருங்க கூத்த. නැති ඒ අපේක්ෂයන් වෙනුවෙන් ඔබ පෙනී සිටිනවද? ජනතාවගේ දුක නිව්ව ජනතාවට සතුට ගෙනාව මහින්ද රාජපක්ෂ කියන අයෝදම யாரை பத்தி பேச வாரோன்னு தெரியாமையே இவங்க இவ்வளவு பேசுறாங்களா? ஒரு அரசியல்வாதினா என்ன நீங்களே சொல்லுங்க. ஒரு அரசியல்வாதிங்கிறது அவங்க என்னத்த பேசணும் என்னத்த பேசக்கூடாதுங்கிறது எல்கேஜி படத்துல, ஆமா எல்கேஜி படமா, எல்கேஜி படத்திலே பார்த்தாச்சு. ஸோ அப்படி இருந்த அரசியல்வாதிகள் இப்போ ஸ்ரீலங்கால எப்படி இருக்காங்க பாருங்க. වික්‍රමසිංහ කියන නායකයාගේ නායකත්වය ශක්තිමත් කරන්න ඔබ සියලු දෙනා කටයුතු කරනවද කියන එක අපි සිතිය යුතුයි. எப்படி சமாளிக்குது பாரு நாய். மாட்டிக்கினாரு பங்கு, அவரை காப்பாற்றணும் கர்த்தருங்கிற மாதிரி தான் நல்லா ரணில் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. பட் இந்த ஸ்பீச் முடிஞ்சு அவர் என்ன பேசியிருப்பாரு தெரியல, பட் எங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள என்னென்னமோ ஓடு. ஸோ இந்த மாதிரி பேச்சுகள் பேசும்போது, குறிப்பா இந்த கட்சி மீட்டிங்ல பேசும்போது கொஞ்சம் தெளிவா பேசணும், இல்லாட்டி மக்களை ஏமாற்ற முடியுமா? ஸோ இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் அந்த சிங்களத்துக்கு தமிழ் டப் கொடுக்குற ஒரு கூட்டம் வந்துருக்கு. ஸோ அவங்க என்ன லட்சணத்தில் கொடுத்துருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். உன்னையில யாப்பனேதி ஹம்ப வெන්න පුළුවන්ද? யாழ்ப்பாணத்திலே மாம்பழம் வாங்க முடியுமா? புரியல முருகா கேட்க. உன்னையில யாப்பனேதி ஹம்ப වෙන්න පුළුවන්ද? யாழ்ப்பாணத்திலே மாம்பழம் வாங்க முடியுமா? என்னடா இது தமிழனுக்கு வந்து சோதனை. சரி, ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. அவ என்ன கேட்டிருக்கிறான்னா, நீங்க வந்து யாழ்ப்பாணத்துல வந்து சந்திக்க முடியுமான்னு கேட்டிருக்கா. அம்பகண்ட புல்வாதன்னு கேட்டிருக்கா. ஆனா நம்ம மேடம் தமிழுக்கே டப் கொடுக்குற மாதிரி கொடுத்தா அப்ப ஒரு ஆன்சர் மாம்பழம். எலெக்ஷனுக்கு மாம்பழத்தை வாங்கி என்னடா செய்ய? மாம்பழமா அவங்க கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம மாம்பழ வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், மாங்காய் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்காட்டி மேல ஐக்கான்ல கொடுக்குறது போய் பாருங்க. ஆனா இது வேற லெவலுங்க. யாழ்ப்பாணத்தில் கொட்டை எடுக்க முடியுமா? யாப்பனே ஓக்க கண்ட புல்வாந்த நீ தமிழ் டப்பிங் எமசரி வா, தெரிஞ்சாவா? இவ்வளவு பெரிய மேடையில இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வெக்க கேடு. இந்த நாட்டுக்கு பொருத்தமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள
ரணில் ராஜபக்சே என்னடா இது சொந்த கட்சியுள்ள தலைவர் பேரை ஞாபகம் போச்சு. இது யாருக்கு ரணிலுக்கு வாக்கு சேர்க்கிறாங்களா இல்லாட்டி மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்கு சேர்க்க வைக்கிறாங்களான்னு தெரியலையே. ரணில் ராஜபக்சே நாட்டுக்கு பொருத்தமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரெண்டே ஒன்னு ரணில் விக்ரமசிங்க. அது வாயில என்ன தடவி சொல்லிச்சோ அந்த பொண்ணு. இன்னொருத்தன் என்ன மாங்காய் வாங்க முடியுங்கிறான், இது என்ன ரணில் ராஜபக்சங்கிறான். ஆனா பேருகளை இவங்க மாத்துறாங்க. இவங்க என்னத்த அரசியல் பண்ணி வாங்கிங்களா? நாடு எங்கன போகுது? நாசமா போகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கோவப்படலாம். இது சும்மா ஃபன்னியான ஒரு வீடியோ மட்டும் தான். மறக்காமல் போயிட்டு போலீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்கப்பா. இருக்கிறது இப்போ கொஞ்சம் வீடியோ தான் போட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மறக்க அதுலேயும் போயிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு ஐயோ வேணாம் சாமி. அதனால கொஞ்சம் இதை ஃபன்னாக எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த சேனல் வந்து டிஆர்பி ரேட்டில் கொஞ்சம் நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை வச்சு ஓட்டிட்டாங்க பல பக்கத்து. ஸோ அது என்னன்னா, இப்போ ஒரு சேனலில் வந்து பேரை சொல்ல விருப்பம் இல்லை. அப்படி விருப்பம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ப்ரோக்ராம் கொண்டாடுறதுக்கு அதில் வந்து அரசியல்வாதிகளை கூட்டிகிட்டு வந்து பேசிக்கிருப்பாங்க. ஸோ இது வந்து அரசியல்வாதிக்குள்ளே சண்டே மூட்டுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருப்பாங்க. அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்களா இல்லையான்னு தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி வீடியோங்களை தான் அந்த கோவத்தில் ஒரு நியூஸில் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த டைமை நம்ம பிடிச்சிக்கொள்ளணும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே கட்சியில் இருந்துட்டு தான் பிரிஞ்சிட்டாங்க போல. இப்போ பிரிஞ்ச பிறகு தான் இவங்க 2 பேர்த்துக்குள்ள மூட்டுற மாதிரி ஒரு சண்டை வந்திருக்கு. ஸோ அந்த சண்டையில் ஒரு ரணக்கலமுன்னு ஆகியிருக்கு. பார்த்துருவோம். ஏன் கொதிக்க? கொஞ்சம் இரு மச்சான், கொஞ்சம் இரு. என்னுடைய சொந்த இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. ஒரு தொலைக்காட்சியில இப்படி ஒரு மேனஸ் இல்லாட்டி எவ்வளவு பெரிய அரசியல் பார்த்திருந்தாலும் ஜீரோ. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில வந்து இப்படி பேசுங்க, பேசாம போங்க, உங்க பர்சனல் ரீசனை கொண்டு வரலாம். அது என்னடா பகார்குமார் குடுத்திக்கான்னு. ஸோ இதை நினைக்கிற பகார்குமார்கள் சொல்றதை வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு. ஸோ யாருமே இந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க. இது வந்து சும்மா பனியான வீடியோ தான். ஸோ அதனால ப்ளீஸ் பண்ணி இதை மறந்துடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் மறந்துடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, யார்ட்டும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, சரியா? அதனால இந்த அரசியல்வாதிகள் ப்ளீஸ் பண்ணி இந்த அடிச்சுக்கிறாதீங்களா, சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்கிறாதீங்களா மேடைகளில். நாங்கள் வாரம் செய்கிறோம், நீங்கள் வந்தது போதும் செஞ்சது போதும் போங்க. ஸோ இது தாங்க இந்த எங்கள் நாட்டில் ஸ்ரீலங்காவில் வீடியோ பார்த்துருக்கோம் தெரியுங்களா, அயல்நாட்டிலேருந்து பார்த்துருக்கோம். எங்கள் நாட்டில் இருக்கிற அரசியலில் இந்த ஃபனியான வீடியோ இப்படியும் அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதுக்காக ஒரு சின்ன ஃபனியான கிளிப். ஸோ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கோவப்பட்டிருக்கலாம். சோசியல் மீடியாவை ப்ளீஸ் பண்ணி கோவப்படாதீங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் முறை உங்கள் உங்களை